இது குட்டிச்சாத்தான் பூஜை அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இது. சரிங்களா? குட்டிச்சாத்தான் பூஜை செய்கிறேன் அப்படின்றதில் அர்த்தம் விளக்கம் இது. குட்டிச்சாத்தான் யாராவது வசியம் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. குட்டிச்சாத்தானை வசியம் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு தேவையானது எல்லாமே செஞ்சுக்கலாம், நமக்கு தேவையான நமக்கு சாதகமான விஷயங்கள்லாம் நடத்திக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையில், பேராசைன்னே சொல்லலாம் அதை, அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. மாந்திரிகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா குட்டிச்சாத்தான் தான். இந்த குட்டிச்சாத்தானை வசியம் பண்ணி தர்றதுக்கு குறைஞ்சபட்சம் டைம் ஆகும். அது இல்லாமல் அதை நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னு சொன்னால் அந்த குட்டிச்சாத்தானுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் செய்யணும். அதுக்கு தேவையானது எல்லாமே நீங்கள் செய்யணும். அதுக்கான பூஜைகள் படையல்கள் எல்லாமே செய்யணும். ஆனால் அதெல்லாம் உங்களால் செய்ய முடியாது. அப்படி செய்ய முடியாத பட்சத்தில் ஒரு பசியோடு இருக்கிற ஒரு நாயை வளர்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த நாய்க்கு சோறே போடலை அப்படின்னா அந்த நாய்க்கு பசியில் வெறி பிடிக்கும். வெறி பிடிச்சா அவன் வளர்க்குறவங்கள பார்க்காது, வீட்டில் இருக்கிறவங்கள பார்க்காது, தெரிஞ்சவங்க தெரியாதவங்களாம் பார்க்காது, கடிச்சு கொதறிடும். அதே மாதிரி குட்டிச்சாத்தான்றது அதுக்கு தேவையான படையில் போடாமல் சரிவர கவனிக்கலை, அதை பராமரிக்கலைன்னா நம்மளை முழுங்கிடும். இதுதான் அதுக்கான உண்மை. நன்றி.